The TNPSC simplification problem 8 power 9 plus 8 power 9 plus 8 power 9 plus 8 power 9. So, இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது 8 எல்லாத்துலேயுமே பேஸில் காமனாக இருக்குது. அதனால் 8 பவர் 9 எடுத்துக்கிறோம். ஏன்னா 8 பவர் 9 எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லா டேர்ம்லேயும் இருக்குது. காமனாக எடுத்துக்கிட்டு இதில் 8 பவர் 9 எடுத்துட்டோம் 1, அடுத்தது 1, அடுத்தது 1, அடுத்தது 1. ஸோ 8 பவர் 9 அப்படியே வச்சுக்கிறோம். 1 + 1 + 1 + 1 4. 8 பவர் 9 4. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பேஸ்க்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே 2 பவரில் மாற்றிக்கலாம். ஒரே பேஸாக இருந்தால் தான் நம்மளால் பவர் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ 2 கியூப் அப்படிங்கிறது 2 பவர் 3, அதுதான் 8. 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர். 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பவர் வெளியில் இருந்ததுன்னா, இந்த மாதிரி 2 பவர்ஸ் இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணணும். 9 3s are 27. 2 பவர் 2. இப்போ பேஸ் ரெண்டும் சேமாக கொண்டு வந்தாச்சா, அடுத்து பவர் ஆட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் இதோட ஆன்சர், 2 பவர் 29.